பிரைஸ் காட். இன்று சில இன்ஃபர்மேஷனை குறித்து, அதாவது பைபிளில் உள்ள இன்ஃபர்மேஷன் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஒரு வசனம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறது. இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறை முறைகளாம் என்று சொல்லி இந்த சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதாவது ஆபிரகாம்லேருந்து இந்த தாவீதுடைய காலங்கள் வரைக்கும் 14 தலைமுறைகள், 14. நீங்க ஆபிரகாமுடைய நாட்கள், அவனுடைய ஈசாக்கினுடைய திருமணம் 30 வயதுல திருமணப்படுறாரு. அது மாதிரி அதுக்கு அடுத்தடுத்த சந்ததிகள் வரும்போது எல்லாம் ஒரு 30-40 வயசு. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 420 430 வருட காலங்கள். அதுக்கப்புறம் திருப்பி அது ஒரு 420 வருட காலங்கள் வருது. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு 14 தலைமுறைகள், இந்த 420 வருடங்கள். இந்த இந்த 3 இந்த 14 டேலி நீங்க பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 வருடங்களை கழிக்கிற இந்த ஒரு சம்பவம். இதுக்கு முன்பதான் நீங்க பார்த்தீங்கன்னா லிட்டரலா இந்த உலகத்துடைய கணிப்பு கிட்டத்தட்ட 4.5 பில்லியன், அதாவது 6000 வருடங்கள் கடந்திருக்கு. இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் 2000 வருடங்கள் தாண்டி, அதுக்கு முன்பதாக கிட்டத்தட்ட 4000 வருடங்கள். ஆபிரகாமுக்கு முன்பதாக வாழ்ந்த சந்தைகளை கிட்டத்தட்ட ஒரு ஆள், ஒரு சராசரியா ஒரு மனிதர்கள் 950 920 இந்த மாதிரி காலங்களில் வாழ்ந்த சூழ்நிலைகள் வேதத்தில் குறிப்பிட்டிருக்கு. இது எதை குறிக்கிறது என்றால், இயேசு தெய்வமாய் வருவதற்கு உறுதுணையா இருந்த காலகட்டங்களை இந்த வேதத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.